நாம் ஆவலோடும் ஆசையோடும் காத்து கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாத் பெருந்தகை அவர்களுடைய வாழ்த்துரை நம்முடைய மதரசாவின் உஸ்தாத் ஹாஜா நிசாமுத்தீன் ஃபயாசி ஜமாலி ஹதரத் கிபிலா அவர்கள் உஸ்தாத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, सल्लु अलन नबी. वल हबीबुल्लज़ी तुरजा لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق ما لي من ألوذ به سواك عند علوم للحادث العمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நம்முடைய மதரசாவில் நடத்தப்பட்ட போட்டியில் பங்கு பெற்று பரிசுகள் பெற்றவர்களுக்கு விருதுகள் சான்றுகள் வழங்கக்கூடிய பாராட்டுக்கள் வழங்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த விழாவின் சங்கைக்குரிய தலைவர், இந்த கல்லூரியினுடைய முதல்வர் ஹஜரத் அவர்களே, இங்கு உரை நிகழ்த்திய சங்கைக்குரிய சிறப்பு அறிஞர் பெருமக்களே, உஸ்தாத்மார்களே, அன்பு நிறைந்த மாணவர்களே, அல்லாஹு நம்மை இங்கு ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக ஃபி துன்யா கபுல் ஆஹிரா. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எல்லாம் கைலூலா தூங்கக்கூடிய நேரம், நல்ல தூக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பேசக்கூடிய ஒரு நிலை. பயந்துடாதீங்க. இப்போ கடைசியில் மயக்க பிடிச்சிட்டு இவர் எனத்தையெல்லாம் பேச போகிறாரா தெரியலையே. ஒரு சில வார்த்தைகளோடு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்து கொள்வேன்.
போட்டிகள் நடத்துவது, கேள்விகள் கேட்டு மக்களை, மாணவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களுடைய அறிவுக்கு பரிசோதனை வைப்பது, அவர்களுடைய புத்தி கூர்மையை வெளியிலே கொண்டு வருவதற்காக வேண்டி இது மாதிரியான போட்டிகளை நடத்துவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி தான். புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கிற பிரபல்யமான ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அவங்களுடைய சிந்தனையை நோக்கி அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அறிவுபூர்வமாக அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு அதன் மூலமாக பல்வேறு அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்களை ஊக்குவித்திருக்கிறார். அதில் ஒரு ஹதீஸில் இன்னமின ஷஜரி ஷஜரா லா யஸ்குத்து வரக்குஹா ஹதிசூனி மாஹிய என்று கேட்கிறார். மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலை உதிராது, அது என்ன மரம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். அவர்களும் அந்த சபையிலே வீற்றிருக்கிறார்கள். தனக்கு ஏற்பட்ட அந்த நிலையை, அங்கு ஏற்பட்ட சஹாபாக்களின் நிலையை அவர்கள் தெளிவுபடுத்துகிற விதத்தில் 2 செய்தியை சொல்கிறார்கள். ஒரு செய்தி ஃபவகஅன்னாசு ஷஜரில் பவாதி, மரத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அது எந்த மரம், அதனுடைய இலைகள் உதிராது, அது ஒரு மூமினுக்கு உதாரணம், ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, ஒரு புதிரை போட்ட உடனே அது எந்த மரமாக இருக்கும் என்று எல்லா சஹாபாக்களும் தூரமாக இருக்கிற காடுகளிலே எந்தெந்த மரங்கள் இருக்குமோ அதையெல்லாம் யோசிக்கிறார். பொதுவாக மனிதனுடைய இயல்பு அப்படித்தான். ஏதாவது கேள்வி கேட்டால் அவன் யோசிப்பது கிட்ட இருக்கிறத விட்டுருவான், அவனுக்கு பக்கத்திலே இருக்கிறத விட்டுருவான். அவன் யோசிக்கிறது ஃபுல்லாக எங்கேயோ இருக்கக்கூடிய எதையாவது ஒன்றை யோசித்திருப்பான். அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ அப்படின்னு அவனுடைய சிந்தனைகள் சுரண்டு கொண்டு இருக்கும். எங்கே? பக்கத்தில் இருக்காது, எங்கேயோ சுரண்டு கொண்டு இருக்கும். இது மனிதனுடைய ஒரு இயல்பு. அந்த இயல்பு இந்த ஹதீஸில் சுட்டி காட்டப்படுது. பொதுவாகவே மனிதன் பக்கத்தில் இருக்கிறத மறக்கிறான் அப்படிங்கிறது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிறத விட மறக்கிறது அப்படிங்கிறத விட தன்னையே பல சமயத்தில் மறந்துடுவான். அதை விட முக்கியமாக நம்முடைய நாடி நரம்புகளுக்கு அதை விட நெருக்கமாக இருக்கக்கூடிய, பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மகா அக்பராக இருக்கக்கூடிய அவனை நம்ம என்ன செய்திருவோம்? மறந்துடுவோம் இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லாம் பார்க்கிறான். இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, நம்ம எல்லாம் பார்க்கிறான், கண்காணிக்கிறான் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? மேலே இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலை, மேலே இருந்து நம்மளை என்ன செய்யலை, பார்க்கலை. பின்ன எங்கேருந்து பார்க்குறான்? அல்லாஹ் மேலே இருந்து பார்க்குறாங்கிறது சரியில்லைன்னா அப்போ எங்கேருந்து பார்க்குறான்? சொல்லுங்களேம்மா. சும்மா சொல்லுங்கள். இது என்ன போட்டி, பரிசு பாஸ் ஃபெயில் தான் கிடையாது. சும்மா அடிச்சு விடுங்க. எதையாவது சொன்னால் தான் பேசுவோம். சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி. அல்ல எங்கேருந்து மேலேருந்து பார்க்குறானா? இல்லை. அப்படின்னு எங்கேருந்து பார்க்குறான்? எப்போ கீழேருந்து பார்க்குறானா? மூளையிலேருந்து பார்க்குறானா? எப்போ வழங்கலை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கிருந்து பார்க்குறான்? ஒரு பெரிய ஞானி சொன்னார், அல்லாஹ் வெளியே இருந்து உன்னை பார்க்குறான்னு நீ நினைக்காத, உள்ளே இருந்து தான் உன்னை பார்க்குறான் அப்படின்னு சொன்னான். ஆக சில விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்கு ஒரு விஷயம் வருகிற பொழுது எடுத்த உடனே நம்ம எங்கேயெல்லாம் போயிடக்கூடாது, சுற்றிக்கிலாம் போயிடக்கூடாது. முதல் விஷயம், அங்கே ஏதாவது குழு இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு கேள்வி சொல்லப்படுதுன்னா அந்த கேள்விக்கு ஒரு குழு கொடுப்பாங்கள்ல,
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரங்களிலே ஒரு மரம் இருக்கிறது, அது ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு குழு இருந்துச்சு. ஆனால் யாருடைய கவனமும் அதில் என்ன செய்யலை, போகலை. அப்போ முதல்ல அங்கே ஏதாவது குழு இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய பதில் சிறப்பானதாக இருக்கும். பொதுவாக இங்கே சொன்னாங்க, நம்ம அபூபக்கர் உஸ்மான் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும், அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆய்வு அப்படிங்கிறது என்னது? ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை, ஹலால் ஹராம் தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்து பாஸ் பண்ணுறதல்ல. தீர்வு சொல்லப்படாத, முடிவு சொல்லப்படாத விஷயத்தை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஆய்வுங்கிறது என்னது? ஆய்வு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை யாரும் பார்க்காத விதத்தில் பார்ப்பது, அதுதான் ஆய்வு. ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒரு விதமாக பார்ப்பாங்க, அப்படி அந்த பார்வையை பார்க்காம வித்தியாசமாக பார்த்தா அதுக்கு என்ன பேராயிடுது? புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சால் யாரு தெரியுமில்ல உங்களுக்குலாம்? புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி யாருப்பா? நியூட்டன். அந்த நியூட்டன் எதுலேருந்து கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள்லேருந்து கண்டுபிடிச்சாரா? ஆப்பிள் மேலே இருந்து கீழே விழுந்துச்சு. அவருக்கு முன்னாடி ஆப்பிள் கீழே விழாமே இருந்துச்சு. அது வரைக்கும் ஆப்பிள் கீழேயே விடலையா? எத்தனை பேர் அதை பார்த்தாங்க? யாருக்குமே என்ன செய்யலை. அதிலிருந்து இந்த அறிவை, இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது வரல. ஏன் அப்படின்னா யாருமே என்ன செய்யலை, பார்க்கலை. பார்த்தவங்க கூட எப்படி பார்க்கல, எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கல. வித்தியாசமாக நம்ம பார்க்கறது தான் என்னது? யாரும் பார்க்காத விதத்தில் பார்ப்பது தான் என்னது? ஆய்வு. அந்த பழம் ஏன் கீழே விழுந்தது? அந்த பழம் அப்படியே அந்த இடத்துல நிற்கலை, அது ஏன் மேலே போகலை என்று அவர் பார்த்தார், யோசித்தார். அப்போ இந்த பூமி அதை என்ன செய்யுது? கீழே பிடித்து இழுக்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். நாசாவில் ஒரு போட்டி வச்சாங்க. நாசாங்கிறது அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி கூடம். அங்கே ஒரு விஷயம் குறித்து ஆராய்ச்சி நடந்துச்சு. என்ன ஆராய்ச்சின்னு சொன்னால், இப்போ விண்வெளியில் ஒருவன் பறந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். தன்னந்தனியாக விண்வெளியில், அதாவது இந்த காற்றழுத்த மண்டலத்துக்கு அப்பால் அதற்கு மேலே இருக்கிற ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அவன் பார்க்கிறான், அதை அவன் குறித்து கொள்ள வேண்டும். குறித்து கொள்வதற்கு எதை பயன்படுத்துவது? பேனாவை பயன்படுத்த முடியாது. ஏன்னா பேனாவிலிருந்து இங்கு கீழே என்ன செய்யாது, விடாது. ஏன்னா புவியீர்ப்பு சக்திக்கு மேலே இருக்கிறான். அதனால் அந்த மை கீழே விழுந்து அதன் மூலமாக அந்த பேனாவை என்ன செய்ய முடியாது, உபயோகிக்க முடியாது. பின்ன எப்படி அதை எழுதுறதுக்குண்டான வழிமுறைகள் என்ன என்று ஆய்வு செய்து அதுக்குண்டான ஆராய்ச்சிக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்கி ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு. எப்படி ஆய்வு அதை செய்யலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் ஒரு போட்டி வைப்போம், யாராவது ஒருத்தன் அது சம்மந்தமான பதில் சொல்கிறானான்னு பார்க்கலான்னு சொல்லி பல நாடுகள் அங்கே படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இந்த போட்டி அறிவிக்கப்பட்டது. அப்போ அதில் பலரும் பல கருத்துக்களை சொன்னாலும் கூட, பலரும் பல கருத்துக்களை சொல்கிறதுக்குண்டான சொல்லக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. காரணம் என்னென்னா அவங்களுக்கு புரியல, அது அந்த நேரத்தில் அந்த பதில் அவங்களுக்கு பிடிபடலை. ஆனால் ஒரே ஒரு சிறுமி பதில் சொன்னாலாம், நம்ம இந்தியா நாட்டினுடைய சிறுமி பதில் சொன்னாலாம், பேனாவை ஏன் அதற்கு உபயோகப்படுத்துகிறீர்கள், பென்சிலை உபயோகிங்கன்னு சொன்னாலாம். அது பரிசை பெற்றது என்று சொன்னார். ஆக இப்படி யாரும் பார்க்காத விதத்திலே ஒரு விஷயத்தை பார்த்தால் அதுதான் அதுக்கு பேர் தான் என்னதுங்க, ஆராய்ச்சி அப்படிங்கிறது. எனவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, குரானையும் சரி ஹதீஸையும் சரி நாம் வித்தியாசமான பார்வையில் பார்க்க வேண்டும். 2 கல்வியை பற்றி பேசினார்கள். இந்த 2 கல்வி முறைகளை பற்றி பேசும் பொழுது பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கல்வியும் மார்க்கத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இமாம்களும் முன்னோர்களும் 2 துறையிலையும் அறிவை பெற்றிருந்தார்கள், கல்வி ஞானத்தை பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்கள பார்ப்பதற்காக, கைப்பிடித்து நாடி பிடித்து பார்ப்பதற்காக ஒரு மருத்துவரை கூட்டு வந்தாங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த வைத்தியர் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சி நாடியை பிடிச்சி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இமாம் ஷாஃபியை பற்றி அந்த வைத்தியர் சொன்னாராம்,
ரொம்ப நேரம் நீடிக்காது அப்படின்னு சொன்னாராம். அதாவது என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் நாடி சரியில்லை, அநேகமாக கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும், அவங்களுடைய அஜல் முடிகிற மாதிரி தெரியுது, நேரம் நெருங்கிருச்சு, ரொம்ப நேரம் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவங்க போன பிறகு இமாம் ஷாஃபி கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு, இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு. இமாம் ஷாஃபி சொன்னாங்கன்னா இவர் வீடு போய் சேர மாட்டார் அப்படின்னாங்களாம். அதுக்குள்ளே அவர் கதை முடிஞ்சிடும்னாங்களாம். ஏன் அப்படின்னா இவர் நாடியை பிடிச்சி பார்த்த அந்த வைத்தியருடைய நாடி என்ன ஓடுது என்ன சொல்லுதுங்கிறத இவங்க பார்த்துட்டாங்க. எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது. வெறும் மார்க்க ஆராய்ச்சி மார்க்க அறிவு மட்டும் அவங்களுக்கு இல்லை, திப்பு இல்மு ரெண்டு வகை கசாலிலாம் சொல்லுவாங்க, இல்முல் அபுதான், இல்முல் அதியான். அப்போ இல்முல் அதியான் ஒன்று இருக்குது, இல்முல் அபுதான் அது மருத்துவ கல்வி. இன்னைக்கு சில பேர் ரெண்டு கல்வியே இல்லை, எல்லா மார்க்க கல்வின்னு ஒன்று பிரிக்காதீங்கிறாங்க. அது எப்படி பிரிக்காமல் இருக்க முடியும்? ரெண்டு கல்வி இருக்குங்கிறத ஒத்துக்கலாமே தவிர மார்க்க கல்வி இல்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாது. ஒரு காலத்தில் மார்க்க கல்விக்கு எதிரான குரல்களும் கோஷங்களும் இருந்தது. உலக கல்வியை வலியுறுத்த வேண்டிய அதே நேரத்தில் எந்த அளவிற்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, நான் பேர் சொல்லி உங்களிடத்துல சொல்ல விரும்பலை, இன்று யாரையெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக ஆய்வாளர்களாக அறிவாளிகளாக ரெண்டு கல்வியும் கற்றவர்களாக உங்களிடத்துல ஆதாரங்களாக முன்வைக்கப்படுகிறதோ அவர்களும் சரி, அல்லது உலக கல்விக்காக வேண்டி பாடுபட்ட தலைவர்களும் சரி, அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை வரலாற்றை எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் உலக கல்வியிலே மேம்பட்டிருந்தார்கள், மார்க்க கல்வியையும் படித்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்களிடத்தில் அந்த மார்க்க கல்வியை விட உலக கல்வி மேலோங்கி இருந்தது. மேலோங்கி இருந்த காரணத்தினால எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, குரானையும் ஹதீஸையும் அந்த அவர்கள் கற்ற அந்த ஃபலாசபி அடிப்படையில் எடை தூக்கி பார்த்தார்கள். அதுக்கு ஒத்து வந்ததை மட்டும் என்ன செய்தார்கள், ஒத்துக்கொண்டார்கள். அது இல்லாததை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தவர்கள் தான் அத்தகைய மேற்கோள் காட்டப்படுகிற தலைவர்கள். இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுகிற மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கியவர் என்று சொல்லப்படுகிற அந்த பெரியவரும் சரி, அவர்கள் காலத்தில் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்களும் சரி, முன்கிருள் ஹதீஸ் என்பதை நீங்கள் வரலாற்று மறந்துவிடக்கூடாது. ஹதீஸை மறுத்தார்கள். குரான் மட்டும்தான் ஹுஜ்ஜத் என்று சொன்னார்கள், ஹதீஸ் ஹுஜ்ஜத் இல்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் எங்கே இருக்கிறது? ஹதீஸில் இருக்கிறது. எதை எடுத்தாலும் ஹதீஸில் அப்படி இருக்குது, அதனால் நம்ம இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டை உலமாக்கள் கொண்டு வருகிற பொழுது இந்த ஹதீஸை மைதானத்தை விட்டும் தூக்கணுங்கிற சிந்தனையை முன்வைத்தவர்கள் இந்த உலக கல்விக்கு குரல் கொடுத்தவர்கள். 3 வகையான சிந்தனை அவர்களிடத்தில் முதலாக உருவாச்சு. முதல்ல ஹதீஸ் ஹுஜ்ஜத்தே இல்லை என்று மறுத்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தில் ஹதீஸ் என்பது ஹுஜ்ஜத்து தான், அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும்தான் ஹுஜ்ஜத் என்று சொன்னார்கள். 3வது ஒரு நிலைக்கு வந்தார்கள். ஓரளவுக்கு ஹதீஸ் எல்லாருக்கும் ஹுஜ்ஜத்து தான், ஆனால் குரான் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் நம்ம பாதுகாக்கப்பட்ட நிலையில் நமக்கு என்ன செய்யலை, சேரலைன்னு சொன்னாங்க. 3க்கும் நம்முடைய உலமாக்கள் அந்தந்த காலத்தில் தெளிவான பதில், ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு அதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க என்பது வேறு விஷயம். ஆக நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலக கல்வியை வலியுறுத்துகிறோம் என்ற பெயரில் மார்க்க கல்வியை டம்மியாக்கக்கூடிய அல்லது மார்க்க கல்வியை மறுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது. எனவேதான் உலமாக்கள் அந்த காலத்தில் அதிகமாக மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. என்றாலும் இந்த 2 கல்வியும் தேவை என்பதை யாரும் எந்த காலத்திலும் என்ன செய்யலை, மறுக்கவில்லை. நம்முடைய இங்கே ஷேகுமார்கள் கூட இந்த மதரசாவை ஆரம்பித்த நோக்கத்தை சொன்னாங்க. எல்லாருக்குமே உலக கல்வி மார்க்க கல்வியை 2ஐயும் கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, உலமாக்கள் சங்கைக்குரிய உலமாக்கள் அவர்கள் சுயமாக சுதந்திரமாக வாழ வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்றால் தேவையாக கூடாது. எனவே மார்க்க கல்வியை கற்று இந்த அவாம்களிடத்திலே தேவையாகாத அளவிற்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உலக கல்வியுடைய ஒரு உதவியை பலத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்ததும் அவர்களுடைய நியத்தும் சரியானது. ஆனால் அவர்களுடைய நியத்து எப்படி இருந்துச்சுன்னா, மார்க்க சேவை செய்ய வேண்டும், மார்க்க கல்வியை கற்று மார்க்கத்திற்கு ஹிதுமத் செய்ய வேண்டும். அப்படி ஹிதுமத்து செய்கிற பொழுது
மக்களுடைய ஆதரவு நமக்கு தேவை என்பதற்காக அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய கருத்தை மாற்றிவிடக்கூடாது, அதற்காக வேண்டிய ஹிதுமத்தில் பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக மார்க்க சேவைக்கு இந்த உலக கல்வி ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த 2 கல்வியும் கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு ஆபத்தும் இதில் இருக்கிறது. 2 கல்வியும் கற்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் எப்படி இருக்கிறார்கள்? மார்க்க கல்வியை கற்று உலக கல்வியையும் கற்று, ஆனால் மார்க்கத்திற்குண்டான மார்க்க கல்விக்குண்டான இஸ்லாத்திற்குண்டான ஹிதுமத்தை செய்வதில் அவங்களுடைய கவனம் மேலோங்கி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். உலமா மேன்மக்களான 2 கல்வியை கொடுத்த நோக்கமே நம்மளுடைய இல்மு என்பது 2 கல்வி வேண்டும் என்பது அது மார்க்கத்திற்கு, மார்க்க சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு, ஆராய்ச்சிக்கு உலக கல்வி என்ன செய்ய வேண்டும்? சயின்ஸ் நமக்கு தேவை. அந்த சயின்ஸ் எதற்கு? குர்ஆனிலே சொல்லப்பட்ட சயின்ஸை நாம் விளங்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும், எல்லா கோணத்திலையும், எல்லா துறையிலும் நாம் அதை விளங்கி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அந்த ஆராய்ச்சி செய்கிறோம்? பெரும்பாலும் இன்னைக்கு நான் உங்களுடைய கவனத்தை இங்கே திருப்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், விஞ்ஞானத்தை பற்றியும் பேசுவோம், இஸ்லாமும் மருத்துவம் கொடுத்தா பேசுவோம், என்ன தலைப்பில் கொடுத்தாலும் பேசுவோம். ஆனால் பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, குர்ஆனையும் விஞ்ஞானத்தையும் நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் அந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச பிறகு இது இங்கே குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்ச பிறகு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, ஏன் நீங்களே அதை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற பல கேள்வியை பல பேரும் கேட்கிறார். எனவே நீங்கள் குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை நிறைவாக கற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருப்பதற்கு இந்த உலக கல்வி கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உஸ்தாத் சொன்னதை போல ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு என்றால் சொல்லப்படாத, மார்க்கத்திலே தீர்ப்பு சொல்லப்படாத, இந்த காலத்திற்கு தேவையான நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டுமல்ல, குர்ஆனில் சொல்லப்பட்ட விஞ்ஞானத்தையும் இந்த உலகத்தை பற்றி உள்ள ஞானத்தையும் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு இதுதான் அப்படின்னு சொல்லாம நீங்களே என்ன செய்ய வேண்டும்? அந்த குர்ஆனிலிருந்து, நமக்கெல்லாம் அந்த மாதிரி உலக படிப்பில் டிகிரி நமக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த கல்வியை தருகிறார்கள் என்றால் நீங்கள் அந்த நியத்தில் கற்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், சயின்ஸை கற்க வேண்டும். எதற்காக கற்க வேண்டும்? நீங்கள் சயின்ஸிலே கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக. அந்த நியத்திலே நீங்கள் கற்றால் தான் நம்முடைய இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள், ஆலிம்கள் சுயமரியாதை இருக்க வேண்டும் என்று அவர்கள் நியத்து வைத்தது அது கபூலாக வேண்டும் என்றால், மார்க்க சேவை செய்கிற பொழுது துன்யாவுடைய விஷயங்கள் உங்களுக்கு தடையாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் கற்றுக் கொடுத்தாங்களே தவிர, அப்படியே மார்க்க கல்வியை ஓரம் கட்டிட்டு நம்ம வேற எங்கேயாவது போய் அதிகமான சம்பளம் கிடைக்கிது போகக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி இந்த மார்க்க கல்வி கிருமத்தை அறவே விட்டு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரேடியாக அந்த முக்கியத்துவம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த பாணி பெரியவங்களுடைய நீயத்து என்ன ஆகாது, அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற. எனவே இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, பொதுவாக 2 கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, நாம் எந்த நியத்தில் படிக்க வேண்டும்? மார்க்க சேவை செய்ய வேண்டும். அதற்கு இந்த கல்வியை துணையாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த நியத்தில் படிக்கிற பொழுது ஆய்வு செய்யக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஆய்வு செய்யக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டு மற்றவர்கள் கண்டுபிடித்த ஆய்வுகளை எடுத்து சொல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த குர்ஆனில் இருந்தும் இந்த ஹதீஸில் இருந்தும் நீங்கள் படித்த அந்த சயின்ஸில் இருந்து இந்த சயின்ஸினுடைய ஞானத்தை பெருக்கிக் கொண்டு நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும். பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருந்த நம்முடைய முன்னோர்களான அந்த உஸ்தாத்மார்களை சொன்னார்கள், இமாம்களை சொன்னார்கள். அதே போல நீங்கள் ஏன் ஆக முடியாது? ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே அதை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை நான் உற்சாகப்படுத்தி, ரப்புல் ஆலமீன் நம்மை மக்பூலான நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. இல்மை இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்க செய்வானாக. கிடைத்த இல்மை அல்லாஹ் அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
ஜஸாக்கல்லாஹு கைரன் அஹ்ஸனல் ஜஸாய உஸ்தாத். உஸ்தாதினுடைய இந்த அழகான அறிவுரையை நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக ஆக்கி வைப்போம். நாம் பட்டதாரி ஆலிம்கள் அல்ல, ஆலிம்களான பட்டதாரிகள் என்பதையும் மனதில் எப்பொழுதுமே நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்தர நசீகத்தை நம் அவர்களுக்கு உஸ்தாத் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அவர்களுடைய துவாவை போன்றும் அவர்களுடைய ஆசையை போன்றும் மார்க்கத்தை கற்று தேர்ந்த ஆலிம்களாக துனியாவினுடைய படிப்புகளிலேயும் சரி இரு கல்விகளிலேயும் கற்று தேர்ந்த ஆலிம்களாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அவர்களுடைய துவாவிற்கேற்ப நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இறுதியாக நன்றியுரை வழங்குவதற்காக அன்வாருல் கலீமி உலமா பேரவையினுடைய துணைத் தலைவர் முகமது ஆசிஃப் கலீமி ஆமிரி ஹசரத் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். மா பஅத். ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். மன் லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லாஹ். யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்த முடியவில்லையோ நிச்சயமாக அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. இதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைதி தந்த நம்ம மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் அன்வாருல் கலீமி உலமா பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய நமது ஆன்மீக ஆசான் நாசிர் உஸ்தாத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் உஸ்தாத்மார்கள் மற்றும் ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் மதரசாவின் மாணவர்களான உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை கிராத் ஓதி மற்றும் கீதம் இசைத்து இந்த நிகழ்ச்சியை துவங்கியவருக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் அகாடமிக் டைரக்டர் அவர்களுக்கும் அறிமுக உரை நிகழ்த்திய எனது ஆசிரியர் அல் ஹாஃபில் ஹாஜா நிசாமுத்தீன் ஃபையாசி உஸ்தாத் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துவக்க உரை குறித்த மதரசாவின் உஸ்தாத் அல் ஹாஃபில் அப்துல் சத்தார் காஷிஃபி அவர்களுக்கும் ஹசரத் சுல்தான் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் அபூபக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பலதரப்பட்ட மதரசாக்களிலிருந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை உற்சாகமூட்டிய மேலும் அவர்களுக்கு நேர்வழியை புகட்டிய ஹசரத் அவர்கள் எஸ் அஹ்மத் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய மௌலவி அல் ஹாஃபில் முனைவர் அலி இப்ராஹிம் ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அன்வாருல் கலீமியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மேலும் காலையிலிருந்து மிக அமைதியான முறையில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்ற நமது மதரசாவின் மாணவர்களான உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பலதரப்பட்ட மதரசாக்களிலிருந்து இந்த போட்டியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உங்களுடைய இல்முகளை நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு சென்றதற்காகவும் இது போன்ற பல போட்டிகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்களும் நாங்களும் கலந்து கொண்டு நம்முடைய இல்முகளை சரியான வரையில் உயர்த்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் மேலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டாலும் மேலும் நம்முடைய ஷேக் நாயகத்துடைய பொருட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்வாராக. இத்துடன் என்னுடைய நன்றியுரை